ஆண்டவர் சொல்லுகிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். நம்ம குணம் எங்க இருக்கு? ஆமா, வெளிப்புற வாழ்க்கையில இல்லை. சபைக்கு வருவதோ, ஆராதனை அட்டன் பண்ணுவதோ, காணிக்கை கொடுப்பதோ, இந்த வெளிப்புற வாழ்க்கை தேவன் பார்வையில வெளியேறப்பட்டதல்ல. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல குணத்தை. இருதயத்துல பொல்லாத குணமும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. அல்லேலூயா. பொல்லாத குணம் பிசாசு நமக்குள்ள போதித்து நடத்துக்குவான். நல்ல குணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நடத்துவார். அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், நாம எந்த குணத்துல அதிகமா வெளிப்படுதோ, நாம யாரால் ஆளுகை செய்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய வாழ்க்கையில இருதயத்திலிருந்து பொல்லாத குணம் வெளிப்படுதுன்னா, அவங்க பிசாசின் ஆளுகைக்குள்ள அசுத்தாவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல குணங்கள் வெளிப்படுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அதுவே அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய குணங்கள் எவ்வளோ பார்க்கிறோம், பொல்லாத குணத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. பகைக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சில நேரத்துல கொலை செய்யறாங்க. கூட பிறந்த சகோதரன் மற்ற சகோதரனை ஏமாற்றுவதை பார்க்க முடியும். மற்ற சகோதரருக்கு துரோகம் பண்ணுவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட பிறந்தவர்களுக்கு துரோகம் பண்ணுவதை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பொல்லாத குணம். இது தேவன் விரும்புவது கிடையாது. அதனால குணமே நமக்கு அலங்காரமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப மறைந்திருக்கிற உண்மையான அலங்காரம் என்னவென்றால் நம்முடைய குணம்தான். அப்ப குணத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்புற தோற்றத்தை விட குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரும் வெளிப்புற தோற்றம் அழகா இருக்கும். நானும் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்ததுனால, நல்ல ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சி பேசுறதுனால நல்ல குணம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய தெரியும், அவர் என் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள்லாம் பார்த்து, பக்திமான்லாம் பார்த்து சொல்லும் பொழுது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கல்லறை எப்படி இருக்கும்? வெளிப்பக்கம் நல்ல வெள்ளை அடிச்சு அழகா இருக்கும். இல்ல நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு, இல்ல நல்ல மார்பிள் போட்டு பணக்காரங்கள் என்ன செய்வாங்க? கல்லறைய வெளிப்பக்கம் நல்லா இருக்கும், அந்த கல்லறை மேல உட்காரலாம், தொடலாம். ஆனா அந்த கல்லறைய தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? நாற்றம் அடிக்கும், நாற்றம் அடிக்கும். அப்ப நாம வெள்ளை சட்டை போடலாம், இல்ல கலர் நல்ல சட்டை போடலாம். நம்ம வெளி தோற்றம் முக்கியம் அல்ல, உள்ளான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நமக்குள்ள யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களுடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும். அதனால தேவனுடைய ஆளுகைக்குள்ள நீங்க இருப்பீங்க என்றால் தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை, இயேசுப்பா இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பூரண சற்குணர். அப்ப நாம எப்படி இருக்கணும்? பூரண சற்குணராய் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளுக்கு நான் செவி கொடுப்பது இல்லைன்னு சொல்றார். பாவிகளுக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. தேவன் பாவிகளுக்கு முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறாராம். ஆனா பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், மறுரூபம் இருக்க வேண்டும், மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கணும். இருந்த நிலையிலேயே இருப்பேன் என்றால் அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை ஒருவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிப்போம். யோசேப்பை பற்றி அநேக காரியங்களை தியானித்து இருக்கிறோம். ஆனால் யோசேப்புடைய குணத்தை பற்றி இன்னைக்கு நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன இந்த தலைப்பு என்றால், குணமே அலங்காரமா இருக்கணும். அதுல தலைப்பு என்னன்னா, சூழ்நிலையின் நிமித்தம் குணத்தை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அநேகர் நம்ம ஏமா இப்படி நடந்தீங்க, ஏன் இதை செஞ்சீங்கன்னா சூழ்நிலையை காரணம் காட்டுவோம். அந்த சூழ்நிலை நிமித்தம் அல்லது அந்த அன்னைக்குள்ள நேரம் இப்படி ஆயிடுச்சு, அதன் நிமித்தம் நம்ம குணத்தை இழந்துடுவோம். கர்த்தருடைய பிள்ளையாய் செயல்படுவதை மறந்துடுவோம். கர்த்தருடைய பிள்ளையாவே இருக்க மாட்டோம் சில நேரத்துல. அல்லேலூயா. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு பாருங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? என் சூழ்நிலை இப்படி இருக்கு. என்னது? ஆனா கர்த்தர் அந்த பதிலை ஏற்றுக்கொள்வதே கிடையாது.
என் சூழ்நிலை நான் பாவம் செஞ்சுட்டேன்னா கர்த்தர் ஏற்றுக்குவாரா? பரவாயில்லம்மா, உன் சூழ்நிலை செஞ்சுட்டவா, பரலோகத்துக்கு வந்து நான் கூப்பிடுவார்? கூப்பிட மாட்டாரு. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மளோட தேவன். அவர் நம்மளோடு இருக்கும் போது அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இப்ப யோசேப்பை பத்தி தியானிக்க போறோம். யோசேப்பு சூழ்நிலை வந்த பொழுது அவன் குணத்தை இழக்கவில்லை. பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை வேதனை, புலம்பல் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, அடிமையா இருந்தான், சிறைச்சாலையில போடப்பட்டான். ஒவ்வொன்றையும் நான் சொல்றேன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய குணத்தை அவன் இழக்கவே இல்லை. அதுதான் உண்மையான தேவனுடைய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, யாக்கோபுடைய சந்ததி, அந்த வரலாறு, சந்ததியின் வரலாறு வருது. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இதான் யோசேப்பை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லுது, யோசேப்பு யாக்கோபுக்கு முதிர் வயதில் பிறந்ததுனால அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தான். தன் தகப்பன் யாக்கோபு யோசேப்பு மேல பாசமா இருந்தான். அதற்கு அடையாளமாக பல வருணமான அங்கியை செய்ய வைத்தான். பல வர்ண கலரான ட்ரெஸ்ஸை செய்து, ஆடைகளை செய்து யோசேப்புக்கு ஆடைகளை தைத்து யாக்கோபு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. ஆனா மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ் இல்லை. அதுவே பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். அதுவே செய்யக்கூடாது. பிள்ளைகள், பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு அன்பை காட்டணும். அப்படி ஒருத்தருக்கு மட்டும் அதிக அன்பை காட்டினா மற்ற பிள்ளைகள் அவர்களை பகைக்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் இந்த குடும்பத்துல நடந்தது. யாக்கோபு மட்டும் அதிக அன்பு, நல்ல பல வருணமான அங்கிகள், ஆடைகள். தன் தகப்பன் அப்படி செஞ்சதுனால மற்ற சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். அவனை கொலை செய்யற அளவுக்கு துணிச்சிட்டாங்கன்னா பாத்துங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பொறாமை. அப்ப அது தகப்பன் யாக்கோபு அதை செய்திருக்க கூடாது, இல்ல? அப்படிதானே? நம்ம குடும்பத்திலே பார்க்கலாம். அதுவே சொல்லும், அவனுக்கு மட்டும் செய்யற நீனு, அவன் என்ன சொன்னா மட்டும் நீ கேட்கிற, அவனுக்கு மட்டும் பணம் கொடுக்குற, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்ற. என்றைக்குமே பெற்றோர்கள் செய்யற தவறு அது. பிள்ளைகளுக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே மாதிரி அன்பை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு தகப்பனுடைய அன்பு இருந்துச்சு. நல்ல வஸ்திரங்களை, அழகான ஆடைகளை உடைத்திருந்தான். அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:41. ஆதியாகமம் 41:41 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக ஆக்கினேன். அல்லேலூயா. முதல்ல ஒரு வசனத்தை சொன்னேன். அவன் தகப்பனுடைய பாசத்துல இருந்தான், அன்பு இருந்துச்சு, நல்ல ஆடை அலங்காரம் இருந்தது. என்ன இருந்தது? யோசேப்புக்கு ஆடை அலங்காரம் இருந்தது. அடுத்து வாசிக்கிறோம், அந்த எகிப்து தேசத்துடைய அதிகாரியாக யோசேப்பு மாறிட்டான். இதுக்கு இடைப்பட்ட சில காரியங்களை, சூழ்நிலையில உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சொல்ல வரேன்னா, யோசேப்பின் அழகான ஆடை அவனை உயர்த்தவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தகப்பனுடைய அன்போ இல்ல ஆடை அலங்காரங்களோ யோசேப்பை உயர்த்தல. யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிகாரியா மாறியதற்கு அவனுடைய குணம்தான் அவனை உயர்த்தியது. சொல்லுவோமா, நம்ம வாழ்க்கையில குணம் ரொம்ப முக்கியம். குணம் சரியில்லைன்னா உயர்வை, தேவனுடைய உயர்வை நம்ம பெற்றுக்கொள்வது கடினம். அப்ப குணத்தை யோசேப்பு காத்து கொண்டதுனால ஒரு தேசத்துக்கே அதிகாரியாய் மாறினான். ஆனா சூழ்நிலை வித்தியாசமா இருந்தது, பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் சுய இச்சைக்குள்ள, சுய எண்ணத்துக்குள்ள செயல்பட்டுருவாங்க. ஆனா யோசேப்பு அப்படி செயல்படல. சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்புக்கு நடந்த சூழ்நிலை. முதல் காரியம் என்ன தெரியுங்களா? சகோதரர்கள் செய்த துரோகம். சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னா, யோசேப்பை அடிமையாக வித்துட்டாங்க. இது சகோதரர் செய்த துரோகம் தானே? நல்லா புரியுதா உங்களுக்கு? கூட பிறந்த சகோதரர்கள்
அவனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. சகோதரர்கள் துரோகம் செய்த சூழ்நிலையில் தன் குணத்தை இழக்கவில்லை. நம்மள அந்த என்ன செஞ்சிருப்போம்? புலம்பிருப்போம், சாபம் விட்டுருப்போம். என்ன விட்டுருப்போம்? என்ன இப்படி செஞ்சல, அப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இல்ல உங்களுக்கு இதெல்லாம் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்போம். யோசேப்பு எதுவுமே செய்யல, பொறுமையாய் தன் குணத்தை காத்து கொண்டான். அவங்கள்ட்ட பொறுமையா கத்துனான்னு தவிர, காப்பாத்துங்கன்னு சொன்னான்னு தவிர, ஒரு வார்த்தை கூட பைபிள்ல அவங்களை சபிக்கப்பட்ட வார்த்தையோ புலம்பன வார்த்தையோ எதுவுமே இல்லை. அவன் தேவனை நோக்கி புலம்பினான், தேவனை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு துரோகம் செய்த சூழ்நிலையிலும் பொறுமை என்கிற குணத்தை அவன் இழக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம அநேகர் வாழ்க்கையில பொறுமை இழக்கிறதுனாலதான் பல பிரச்சனை. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வை நாம பெற்றுக்கொள்வதற்கு காரணமே நம்ம வாழ்க்கையில பொறுமை இல்லாதாங்க. சில காரியம் நீங்களே யோசிச்சு பாருங்க. சில காரியங்களை பொறுமை இழப்பதனால சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனா யோசேப்பு தேவ சமாதானத்தை இழக்கல, அவன் பொறுமையா இருந்தான். துரோகத்தின் மத்தியில பொறுமையா இருந்தான், புலம்பல, சபிக்கல, பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருந்தான். ஆனா கண்ணீர் தான், வேதனை இருந்துச்சு. அந்த நாள் அவன் குணத்தை இழக்கவே இல்லை. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. எப்படி நம்ம வாழ்க்கையில அது வாழ்ந்து காட்டணும், சத்தியத்தை, வசனத்தை வாழ்ந்து காட்டணும். ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஆராதிச்சோம், ஆண்டே போறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எதுவும் இங்க நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது. நம்ம வாழ்க்கை மாறிச்சுன்னா ஆசீர்வாதம் தானா வரும். வேதம் அதான் சொல்லுகிறது. வேதம் நம்ம வாழ்க்கையை மாற்றும்படி தான் விரும்புகிறது. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சகோதரர் செய்த துரோகத்தின் மத்தியில அவன் குணத்தை இழக்கவில்லை. இரண்டாவது, யோசேப்பு ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு எஜமானி வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கான். அங்கேயும் ஒரு உபத்திரம் வருது பாருங்க. அந்த எஜமானுடைய மனைவி யோசேப்பு அழகா இருக்கிறான் என்று பார்த்து அவனோடு பாவம் செய்யும்படி அவன் அழைக்கிறான். ஆனா அந்த சூழ்நிலையில யோசேப்பு பரிசுத்தம் என்கிற குணத்தை இழக்கவே இல்லை. பரிசுத்தம் என்கிற குணம் இழக்கல. அவன் சொல்றான், ஆதியாகமம் 39:9 வசனம். ஆமென், அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, பாவம் செய்து அழைக்கும் போது யோசேப்பு சொல்றாரு, இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் தேவனுக்கு முன்பாக எப்படி செய்வது? சோதனையின் மத்தியில இன்னைக்கு அநேக இந்த உலகத்துல விழுந்து போற காரியம் இச்சை, மாமிச இச்சை, காம இச்சை. இதுலதான் அநேகர் விழுந்து போறாங்க. எப்படிப்பட்ட பரிசுத்தவான்லாம் விழுந்து போறாங்க, பெரிய பெரிய எல்லாம் விழுந்து போறாங்க இச்சையில. ஆனா யோசேப்பு சோதனையின் மத்தியில பரிசுத்தம் என்கிற குணத்தை இழக்கவே இல்லை. அதனாலதான் அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அப்ப சோதனைகள் வரும், பாவ இச்சைகள் சோதனைகள் வரும். நாம் அதனால நம்ம பரிசுத்த என்கிற குணத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம பல காரியத்துக்கு சூழ்நிலை மேல சாக்கு போடவே கூடாது. இதனால எனக்கு இந்த சூழ்நிலை நான் செஞ்சிட்டேன், நாம வேணா நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்க சொல்லிக்கலாம். தேவனுடைய பார்வையில அது பாவமா இருக்கும். அல்லேலூயா. யோசேப்பு அவன் குணத்தை இழக்கவில்லை. சூழ்நிலையின் மத்தியில ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாளாய் அந்த அம்மா அவனோடு போராடிட்டே இருந்துச்சு. பல நாள உபத்திரம் பண்ணிட்டே இருந்துச்சு. அவன் விலகி விலகி போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அல்ல, பல நாட்கள், பல நாட்களாய் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், உறுதியா இருந்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, துரோகத்தின் மத்தியில, ஒன்றுமே ஆதரவு இல்லாத நிலையில. வேற ஆளா இருந்தா என்ன நினைச்சிருக்கோம்? சரி, இந்த அம்மாவோட நம்ம சேர்ந்துட்டு ஒரு ஆதரவா இருந்துரும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது, நல்ல பணம் காசெல்லாம் வச்சிருக்கு, இதோட நம்ம செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா யோசேப்பு சோதனையின் மத்தியில குணத்தை இழக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அநியாயத்திலும் அவன் குணத்தை இழக்கல. மூன்றாவது என்னது? அநியாயத்துல என்ன அநியாயம் நடந்ததுன்னா, இவன் செய்யாத குற்றத்தை அந்த எஜமானுடைய மனைவி, என்னை இவன் பலாத்காரம் பண்ண வந்தான்னு சொல்லி வீண் பழி சுமத்தி, செய்யாத குற்றத்தை அவன் மேல சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ஒரு பெரிய அநியாயம் யோசேப்புக்கு நடந்தது. அவனுக்காக ஆதரவாக பேச ஒரு ஆளு கூட கிடையாது. ஏன்னா அந்நிய தேசத்துல இருக்கிறான், மொழி தெரியாத ஒரு தேசத்துல இருக்கிறான். யாரும் அவனுக்காக பரிந்து பேசவோ ஆதரவாக ஒரு ஆளு கிடையாது. அநியாயம் நடந்தது, வீண் குற்றம், அவதூறான காரியங்கள் அவன் மேல சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் குணத்தை இழக்கல. என்ன குணம் தெரியுங்களா? தேவனை முறுமுறுக்கவே இல்லைங்க.
தேவனை நோக்கியே முறுமுறுக்கவே இல்லை. நம்ம ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாச்சா சரியா போயிடுச்சு. பிரச்சனை பண்ணனவங்களையும் தப்புன்னு சொல்றாங்க, கடவுளையும் தப்புன்றாங்க. அல்லேலூயா. கடவுளையும் குற்றப்படுத்திடுறாங்க. அவர் இப்படி இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஆண்டவர் இன்னும் தண்டிக்கல, ஆண்டவர் இன்னும் அதை செய்யல, இதை செய்யல. ஆண்டவருக்கே இவங்க பெரிய நீதிமானா மாறிடுறாங்க. பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். எவ்வளவு பாவத்துக்குள்ள இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சர்வத்தையும் படைத்த தேவனை நாம குற்றப்படுத்துறோம் நம்மளே அறியாம. சிலர் செய்யற தவறுக்கு கர்த்தருக்கு தெரிய எப்ப யாராருக்கு என்னென்ன பதில கொடுக்கணும். அல்லேலூயா. யார் எதை விதைப்பார்களோ அதை அறுப்பார்னு ஆண்டவரே சொல்லிட்டார். நீ விதைச்சதை நீ அறுப்ப, அவ்வளவுதான். ஆனா தேவனை நம்ம குற்றப்படுத்துறோம் பாருங்க. இது நடக்கல, அது நடக்கல, இப்படி நடக்கல, அப்படி நடக்கல, இது மாறல, இன்னும் நான் கடவுள் இப்படி இருக்காரு. ஆனா யோசேப்பு அநியாயத்தின் சூழ்நிலையில அவன் தேவனை நோக்கி முறுமுறுக்கல, தேவனை குற்றம் பண்ணல. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த பொழுது சோர்ந்து போகாமல் தமக்கு கிடைத்த வாய்ப்பை நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்பட்டான். சிறைச்சாலையில யோசேப்பு உண்மையா இருந்தானா. எப்படிப்பட்ட ஒரு குணத்தை அங்க பார்க்க முடியுது. சிறைச்சாலையில போட்டாங்க, அங்க உண்மையா இருக்காங்க, அங்க நேர்மையா இருக்கிறான். அவனுடைய உண்மையும் நேர்மையும் பார்த்து அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு கையில அந்த சிறைச்சாலையை ஒப்பு கொடுக்குறான். நீ பாத்துக்கப்பா, நீ வர குற்றவாளியில நீ விசாரி. வேதத்தை நல்லா வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து 39வது அதிகாரத்துல இருக்கிறது. அவனுடைய நேர்மையை பார்த்து சிறைச்சாலையிலையும் நேர்மையா இருந்தான், உண்மையா இருந்தான். அதான் யோசேப்புடைய குணம். அல்லேலூயா. அதனால அவனுக்கு என்ன தெரியும் கிடைச்சது? சிறைச்சாலையில தயவு கிடைச்சது. அவன் உண்மையும் நேர்மையும் இழக்காம குணத்தில் இருந்ததுனால சிறைச்சாலை தலைவன் அவனுக்கு தயவை காட்டி வர குற்றவாளியெல்லாம் நீ விசாரிப்பான்னு அவன் கையில கொடுத்தானா. அல்லேலூயா. குணம் உங்களை உயர்த்தும், குணம் உங்களை ஆசீர்வதிக்கும், குணம் உங்களை மேன்மைப்படுத்தும். யோசேப்பு அநியாயத்தினாலே சிறைச்சாலை போட்டாலும் அங்கேயும் உண்மை என்கிற குணத்தை, நேர்மை என்கிற குணத்தை அவன் இழக்கவில்லை. அல்லேலூயா. 4வது காரியம், நன்றி மறந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு குணத்தை இழக்கல. என்ன நன்றி மறந்தான்னா, அந்த சிறைச்சாலையில் தங்கியிருக்கும் பொழுது 2 குற்றவாளிகள் வர்றாங்க உள்ளார. ஒருவன் பானபத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாகி சமையல் செய்கிறவன், ஒருத்தன் ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவன். இவங்க 2 பேரும் குற்றம் சுமத்தப்பட்டு ராஜாவனால அந்த சிறைச்சாலையில வைக்கிறாங்க. இப்ப யோசேப்பு விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த 2 பேருக்கும் ஒரு கனவு வருது, ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் வந்த உடனே அவர்கள் இருவரும் பயந்து போய் இருக்கிறாங்க. அப்ப யோசேப்பு அவங்க முகத்தை பார்த்து, ஏன் உங்க முகத்துல இவ்வளவு கலக்கம் குழப்பம் இருக்கிறது என்னன்னு யோசேப்பு விசாரித்த பொழுது அப்ப அவன் சொல்றான், நாங்க ஒரு கனவு கண்டோம், அந்த கனவுனால நாங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப யோசேப்பு என்ன கனவு அதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு அர்த்தத்தை அப்படின்னு சொல்லும் போது அப்ப பானபத்திரக்காரன் அந்த தலைவன் சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்த்து பூத்து மலர்ந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தை பிழிந்து அதை நான் என்ன செஞ்சேன், பார்வோனுடைய கையில நான் கொடுத்தேன். இதான் என்னுடைய கனவுன்னு சொல்றான். இப்ப அதற்கு அவன் சொல்றான், யோசேப்பு சொல்றான், நீ பார்த்த அந்த திராட்சை செடி அந்த 3 குலைகளும் 3 நாள் அப்படின்னு சொல்றான். யோசேப்பு விளக்கம் சொல்றான், 3 கொடியை பார்த்தல்ல, அது 3 நாள். இன்னும் 3 நாளுக்குள்ளே நீ விட்டு வந்த அந்த வேலை, அந்த பானபத்திரக்காரன் அந்த வேலையை ராஜாவுக்கு நீ செய்வ. கர்த்தர் உன் மேல, ராஜா உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி உன் நீதியை விசாரித்து மறுபடியும் அந்த ஸ்தானத்துல உன்னை வைப்பார். இதுதான் அந்த சொப்பனத்துடைய அர்த்தம்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. இப்ப சுயம்பாகி அவன் ஒரு கனவை சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த நன்றாக இருக்கு. சுயம்பாகி தலைவன் அவன் கண்டு சொல்றான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. 16வது வசனம் அவன் சொல்லும் போது, என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலைமையில் இருக்க கண்டேன். இன்னும் 3 நாளைக்குள்ளே அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 3 வெள்ளை கூடை அவன் தலையில இருந்துச்சு. அதோடைய அர்த்தத்தை சொல்றான், பறவைகள் எல்லாம் அது மேல இருக்கிற அந்த பல ஆகாரங்களை அந்த பறவைகள் எல்லாம் பச்சித்துது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப யோசேப்புக்கு அந்த அர்த்தத்தை சொல்றான். அந்த சுயம்பாய்க்கு 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன்னை தூக்கி போடுவான், தூக்கில போடுவான்,
உன்னுடைய மாமிசத்தை ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தின்னும். இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப யோசேப்பு சொன்னது போலவே அந்த சுயம்பாகி அவன் பார்வோன் தூக்கில போட்டாரு. அந்த பானபத்திரக்காரனை பார்வோன் தன் ஸ்தானத்திலே வேலைக்கு அமர்த்தினான். இது நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப யோசேப்பு சொல்றான் இந்த பானபத்திரக்காரன்ட்ட, உனக்கு இந்த சொப்பனை நிறைவேறின பிறகு பார்வோன்ட்ட என்னை பத்தி பேசு, என் மேல எந்த குற்றமும் இல்லை, எனக்காக நீ பேசுன்னு சொல்லி அனுப்புவான். ஆனா அந்த பானபத்திரக்காரன் எல்லாத்தையும் மறந்துடுவான் வேலைக்கு போய் சேர்ந்த உடனே. அப்ப நன்றி மறந்த சூழ்நிலை யோசேப்புக்கு. யோசேப்பு நன்மை செய்தான், நன்றி மறந்த சூழ்நிலையிலும் குணத்தை இழக்கல. அவன் கடவுள் மீது நம்பிக்கையுடையவனாகவே இருந்தான். மனிதர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள், மனிதர்கள் உனக்கு நன்றி இல்லாதவர்களாக செயல்படுவார்கள். நீ செய்த நன்மையை அவர்கள் என்ன செய்வாங்க, நன்றி இல்லாம இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையனா இரு, கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த சூழ்நிலை வந்த போது பார்வோன்ட்ட பக்கத்தில் இருக்கிற அந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை பத்தி பேசவே இல்லை, நன்றி மறந்துட்டான். 5வது காரியம், இப்ப யோசேப்பு அந்த பானபத்திரக்காரனுக்கு திரும்ப பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை அறிவிக்க யாரும் ஆள் இல்லை. இப்ப அந்த பானபத்திரக்காரன் ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ நமக்கு ஒரு நன்மை செய்தானே, மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி இப்ப யோசேப்பை பத்தி சொல்றான். அப்ப பார்வோன் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வராரு. இப்ப யோசேப்புடைய சொப்பனத்துக்கும் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான், பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். பார்வோன் இப்ப யோசேப்பை அந்த தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார். ஒரு அழில சொல்லுவோமா? அப்ப யோசேப்பு உயர்ந்தது அவனுடைய ஆடைகளோ அவன் தகப்பன் காட்டின அன்போ இல்லை, பல சூழ்நிலையின் மத்தியிலும் தன் குணத்தை இழக்காமல் இருந்ததுனால அந்த நல்ல குணம்தான் அவனை உயர்த்தியது. அல்லேலூயா. அப்ப உயர்ந்துட்டான். இப்ப எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆயிட்டான். உயர்த்தப்பட்ட சூழ்நிலையிலும் தன் குணத்தை இழக்கவில்லை. இதான் ரொம்ப முக்கியம். கண்ணீரின் பாதையில, துரோகத்தின் பாதையில, அநியாயத்தின் பாதையில இருக்கும்பொழுது குணத்தை இழக்கல, உயர்த்துட்டான். இப்ப பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்த பிறகும் இப்ப என்ன செய்யலாம், அவனுக்கு யாரெல்லாம் விரோதமா இருந்தாங்களோ அவங்களாம் தண்டிக்க முடியுமா? முடியாதா? தண்டிக்க முடியும். போத்திமாருடைய மனைவியா இருக்கலாம், போத்திமாரா இருக்கலாம், சகோதரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்க முடியும். யாரையும் தண்டிக்கல. இப்ப சகோதரர்களே தேடி வராங்க, இவனை தேடி வர்றாங்க. சகோதரர்கள் தானியம் வாங்க வர்றாங்க. இவன் பார்த்துட்டான், தன்னுடைய சகோதரன்னு தெரிஞ்ச பிறகு அவரை பார்த்துட்டான், ஆனா அவர்களை மன்னித்தான். அல்லேலூயா. இதான் சொல்ல வர, உயர்த்தப்பட்ட சூழ்நிலையிலும் குணத்தை இழக்கல, மன்னிப்பின் குணத்தை காட்டினான் யோசேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவா, நம்மளை ஆசீர்வதிப்பா, ஒரு நல்ல இடத்துல வைப்பா. அந்த நேரத்துல நமக்காக துரோகம் பண்ணினவள நீ தண்டிக்காத, நீ அவங்கள பழி வாங்காத, கர்த்தருடைய கரத்துல நீ ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ எதையும் பதிலுக்கு பதில் செய்யாத, நீ என்னிடத்துல ஒப்பு கொடுத்துரு. அப்படி ஒப்பு கொடுத்தால் நீ அக்கினி தழலை அவங்க மேல குவிக்கிறாய் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம், பதிலுக்கு பதில் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடறோம், பதிலுக்கு பதில் நம்ம நியாயம் தீர்த்துடுறோம். உடனே நம்ம செய்த தவறுக்கு நம்ம உடனே தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறோம். கர்த்தர்ட்ட ஒப்புவி. யோசேப்பு எல்லாவற்றையும் அவன் தேவனிடத்துல ஒப்பு வைத்து அவன் நம்பிக்கை உடையவனா இருந்தான். குணத்தை அவன் இழக்கல. உயர்த்தப்பட்ட சூழ்நிலையிலும் நல்ல குணம், மன்னிக்கிற குணம் அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. நன்மையா எனக்கு மாறி இருக்குப்பா, அதனால நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு யோசேப்பு சொல்வதை பார்க்க முடியும். 6வதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நல்ல குணம் உள்ளவர்களை ஆசீர்வாதம் தேடி வரும். யோசேப்புட்ட நல்ல குணம் இருந்ததுனால ஆசீர்வாதம் தேடி வந்துச்சுங்க. யோசேப்பு ஆசீர்வாதத்தை தேடி போகல. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. ஆசீர்வாதத்தை தேடி, பதவியை தேடி, உயர்வை தேடி யோசேப்பு போகல. யோசேப்பை தேடி எல்லாம் வந்தது, அவன் காலடியில வந்து விழுந்தது. காரணம் அவனுடைய நல்ல குணம். நல்ல குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உயர்வை நமக்கு தருகிறார். ஆதியாகமம் 39:23 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா,
ஆதியாகமம் 39:23 அதுல ஒரு வார்த்தை வருகிறது, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம குணம் நல்ல குணமா மாறி இருக்கணும், நல்ல குணத்தை நாம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அவன் உயர்த்தப்பட்ட சூழ்நிலையிலும் மன்னிச்சான், தாழ்மையா இருந்தான். பார்வன்ட்ட எப்படி இருந்தான்? தாழ்மையா நடந்து கொண்டான். தாழ்மையா இருந்ததால பார்வன் அரசன் முன்னணியிலே உயர்வை பெற்றான். தாழ்மை ரொம்ப முக்கியம். போத்திபார் வீட்டுல தாழ்மை இருந்துச்சு, சிறைச்சாலையில தாழ்மை இருந்துச்சு, மனுஷர் மத்தியில தாழ்மையா இருந்தான். கர்த்தர் உயர்த்தினார். வசனம் தானே சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்ம இதெல்லாம் மறந்துடுறோம். தாழ்மை எங்க இருக்கோ அங்க உயர்வு நிச்சயம் வரும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம குணத்தை இழக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தணும். நம்ம அதுக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நீ ஞானஸ்தானம் பெற்று நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பழைய வாழ்க்கை, பழைய குணத்தை நம்ம வச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில மக்கள் மாற்றத்தை பார்க்க மாட்டார்களே. மாற்றம் ஒன்று தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாதற்கு காரணம், சில பேர் குடும்பமே ரட்சிக்கப்படாத காரணம் மாற்றம் நமக்குள்ள எதுவுமே இல்லை. சர்ச்சைக்கு போய் உனக்கு என்ன மாற்றம் வந்துச்சு? அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை என்னை பத்தி சொன்னேன், அநேக மனிதர்கள் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க வேண்டும். நம்ம சுற்றி உள்ளவர்கள், குடும்பத்தார் மாற்றம், குணத்தை பார்க்கணும். என் சூழ்நிலை இப்படி, நான் சரியில்லை, அதனால என் குணம் மாறிச்சுன்னா சொல்லவே கூடாது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் குணத்துல நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் குணத்தை இழக்கவே கூடாது. ஒரு கதையை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு காட்டுல ஒரு பெரிய சந்தன மரம் இருந்துச்சு. நல்ல பெரிய மரம், வளர்ந்து பெருசா இருந்துச்சு. இப்ப அந்த சந்தன மரத்தை வெட்டுறதுக்கு ஆட்கள் வராங்க. வந்த பிறகு அவங்க கோடாரியை எடுத்து சந்தன மரத்தை வெட்டுறாங்க. கோடாரி எடுத்து சந்தன மரத்தை வெட்டுறாங்க. அப்ப அந்த கோடாரி வெட்டும் பொழுது, அந்த கோடாரி வெட்டும் போதெல்லாம் வாசனை பயங்கரமா வீசுது. சந்தன மரத்திலேருந்து வாசனை வீசுது. அப்ப கதை தான். அப்ப அங்க பக்கத்துல ஒருத்தர் கேட்டார மரத்தை பார்த்து, இந்த கோடாரி உன்னை வெட்டுது, அதுக்கு நீ வாசனை கொடுக்குற அப்படின்னு சொன்னான். அப்ப மரம் சொன்னுச்சான், சந்தன மரம், அதோடைய சுபாவம் வெட்டுறது. என்னது? அதோடைய சுபாவம் மற்ற வெட்டும், குத்தும், அது சுபாவம். அது ஏன் சுபாவம் வாசனை வீசுவது. என்னை வெட்டுனாலும் குத்துனாலும், என்னை என்ன செய்தாலும் நான் என் வாசனையை நான் கொடுப்பேன். ஏன் குணம் அதுதான். அல்லேலூயா. நாம கோடாரியா இருக்கக்கூடாது. பல பேரை வெட்டி வீழ்த்துற கோடாரியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை வெற்றுறவர்களுக்கும் வாசனை வீசுகிற சந்தன மரத்தை போல நாம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில அவர்களை அடித்தவர்களை, பகைத்தவர்களை, நிந்தித்தவர்களுக்கும் நன்மையே செய்தார். அவர் ஒன்றும் தீமை செய்யல. அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம், குணம் உங்களை காக்கும். யோசிப்பு வாழ்க்கையில நல்ல குணம் இருந்தனால பாதுகாக்கப்பட்டான். குணம் உங்களை உயர்த்தும். நல்ல குணம் இருந்துச்சுன்னா உயர்வு உங்களை தேடி வரும். யோசிப்பு வாழ்க்கையில நல்ல குணம் இருந்துச்சு, உயர்வு அவனை தேடி வந்தது. குணம் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கே ஆசீர்வாதமா மாறினான். ஆகாரம் இல்லாத போது பஞ்ச காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைத்து அந்த தேசத்துக்கே ஆகாரம் கொடுத்தான். அல்லேலூயா. யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். காரணம், குணம் அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. சில காரியங்கள்லாம் சொல்ற, திறமை உங்களுக்கு வேலை கொடுக்கும். ஒரு திறமை இருக்கா, நல்ல கம்பெனியில நல்ல இடத்துல ஒரு வேலையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நல்ல குணம் இருந்துச்சுன்னா அந்த வேலையில நிலைத்து நிற்பீர்கள். எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் சரி, குணம் இல்லைன்னா அந்த வேலை நிலைக்காது. அந்த வேலையில நிலைத்து, குணம்தான் நிலைத்திருக்க பண்ணும். அதே போலதான் அழகு உங்களை அநேகருக்கு அறிமுகப்படுத்தணும். ஒருத்தர் நல்லா அழகா இருக்காருன்னா என்ன செய்ய, அனைவரும் கண்கள்ல அறிமுகமும் படும். ஆனா குணம் இல்லைன்னா அந்த அழகு மறக்கப்படும். நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆடு அலங்காரம் போட்டு அழகா நின்னாலும் சரி, உனக்குள்ள நல்ல குணம் எல்லாம் மனிதர்கள் உன்னை மறந்துடுவாங்க. ஐயோ அது ஆள விடு சாமி அப்படின்றாங்க. அழகு அது பார்க்கறது நல்லா தெரியும், குணம் இல்லைன்னா அந்த அழகு வீணானது. அல்லேலூயா. நம்மள பல மனிதர்கள் வெட்ட வருவார்கள். அப்படின்னா என்ன? உபத்திரவம் படுவாங்க, துரோகம் செய்வாங்க, சில உபத்திரவங்களை கண்ணீரை கொண்டு வருவாங்க. அதனால நீ திரும்ப கோடாரி போல அவங்களை வெட்டாத, வாசனையை கொடு.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு நாள் விழுந்து போட மாட்ட. நீ எதுவும் ஒண்ணுமே இல்லாத ஆயிட மாட்ட. நல்ல குணம் நம்மளை காக்கும். நல்ல குணம் உங்களை உயர்த்தும். நல்ல குணம் உள்ளவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அல்லேலூயா.